இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சேன். 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு யூனிவர்சிட்டிக்கு தேவையான எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும். அங்கே போயிட்டு ஃபுல் டே லேபில் நின்றுட்டு அங்கேருந்து டைரெக்டாக ஒரு 3 மணிக்கு கிளம்பி நேராக பார்ட் டைம் ஜாப் 5 மணிக்கு ஷிஃப்ட். இன்றைக்கி 5 மணிக்கு ஷிஃப்ட் போய் முடிச்சுட்டு இப்போ மணி 10:15 10:30 வச்சுக்கோங்களேன். இப்போ தான் நான் வீட்டுக்கு போகிறேன். திருப்பியும் நாளைக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் கிடையாது. இன்றைக்கி பார்ட் டைம் ஜாப் பண்ணதுனால கை கால்லாம் பயங்கரமாக வலிக்கும். மெக்னீஷியம் டேப்லெட் போட்டுட்டு படுத்துருவேன். குளிச்சுட்டு நல்லா சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க குளிச்சுட்டு படுத்துட்டா காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்பேன். ஒரு 6 மணிக்கு ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு திருப்பி யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு நாளைக்கு பார்ட் டைம் ஜாப் கிடையாது. ஸோ அதனால் லேட்டாக போயிட்டு லேட்டாகவே வரலாம். பட் ஃப்ரைடே பார்ட் டைம் ஜாப் இருக்குது. ஸோ அகெயின் இன்றைக்கி பண்ண அதே ரொட்டீன் வந்துட்டு ஃப்ரைடே இருக்கும். இதுதான் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸோட நிலமை. இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து ஸ்டடீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஒரு கண்ட்ரியை விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு லைஃப் பெட்டராகுங்கிற நம்பிக்கையில் வந்திருக்கோம். ஆனால் நம்ம நினச்ச மாதிரி நம்ம லைஃப் பெட்டராக ஆகிறதுக்குள்ளே இதெல்லாம் ஒரு லைஃபாங்கிற நிலைமைக்கு நம்மளை வந்து நிறைய பேர் தள்ளிடுவாங்க. அதில் மெயினாக நம்ம பார்க்குற பார்ட் டைம் ஜாபில் சுற்றி இருக்கிற ஆளுங்க. ஏன்னா பார்ட் டைம் ஜாப் வந்துட்டு நம்ம ஊர்லலாம் நம்ம ஜாலியாக அப்பா அம்மா இருந்தாங்க, எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்கக்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம். இங்கே வந்துட்டு நம்மளுக்குன்னு யாருமே கிடையாது, நம்ம தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நம்மளை வந்து நிறைய பேர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. மெயினாக வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் நடக்கிறது தான் இது. பார்ட் டைம் ஜாப்புங்கிற பேரில் நம்மளை வந்துட்டு செம்மையாக வேலை வாங்குவாங்க. நம்மளுக்கு இந்த கண்ட்ரியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாது, நம்மளுக்கு இந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் தெரியாது. ஸோ அதனால் நிறைய பேர் வந்துட்டு உங்களோட கான்ட்ராக்டுக்கு அதிகமாக உங்களை வேலை வாங்குவாங்க. வேலை வாங்கிட்டு, இது வந்து ரியல் இன்சிடெண்ட், வேலை வாங்கிட்டு அந்த நீங்கள் உழைச்சதுக்கான காசு தர மாட்டாங்க. நீங்கள் கெஞ்சணும். அந்த காசு வந்துட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்த அந்த காசை நீங்கள் வந்துட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சணும். அதுக்கப்புறம் தருவாங்க. இப்போது அந்த காசை நம்பி தான் நம்ம வந்து அடுத்த மாதம் ரெண்ட் இருக்குது, யூனிவர்சிட்டி ஃபீஸ் கட்டணும், இந்தியாவுக்கு காசு அனுப்புகிறோம். இது எல்லாமே அந்த மந்த் சேலரியை நம்பி தான் இருக்குது. டைமுக்கு போடுறது மோஸ்ட்லி போட மாட்டாங்க. யாராவது இப்போ பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்ருக்கீங்க, இல்லைனா ஜெர்மனிக்கு வர ஐடியா இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் எவ்வளோ தான் ப்ரிப்பேர்டாக வந்தாலும் இங்கே வந்துட்டு அவுட் ஆஃப் சிலபஸில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். பட்